ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் செயலுக்கு முக்கியத்துவம் தரும் வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பிளேனா விளையாடு அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் பிளேட்னா பார்த்தீங்கன்னா விளையாடப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருது. கிரிக்கெட் வாஸ் பிளேடு பை ஹிம். மட்டைப்பந்து பார்த்தீங்கன்னா அவனால் விளையாடப்பட்டது. கிரிக்கெட்னா மட்டைப்பந்து, வாஸ் பிளேட்னா விளையாடப்பட்டது, பை ஹிம்னா அவனால். கிரிக்கெட் வாஸ் பிளேடு பை ஹிம். சர்வ்னா பரிமாறு அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் பீயிங் சர்வ்ட்னா பார்த்தீங்கன்னா பரிமாறப்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்ற அர்த்தம் தருது. பீயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு அப்படின்ற அர்த்தம் தரும். லஞ்ச் வாஸ் பீயிங் சர்வ்டு. மதிய உணவு பரிமாறப்பட்டு கொண்டு இருந்தது. லஞ்ச் வாஸ் பீயிங் சர்வ்டு. லஞ்ச்னா மதிய உணவு, வாஸ் பீயிங் சர்வ்டுனா பரிமாறப்பட்டு கொண்டு இருந்தது. லஞ்ச் வாஸ் பீயிங் சர்வ்டு. ஃபினிஷ்னா மூடி அப்படின்ற அர்த்தம் தருது. வில் பி ஃபினிஷ்ட்னா முடிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்ற அர்த்தம் தருது. The work will be finished soon. விரைவில் வேலை முடிக்கப்பட்டு இருக்கும். ஒர்க்னா வேலை, வில் பி ஃபினிஷ்ட்னா முடிக்கப்பட்டு இருக்கும், சூன்னா விரைவில். The work will be finished soon. ரைட்னா எழுது அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் ரிட்டன்னா எழுதப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருது. A novel is written by her. அவளால் ஒரு நாவல் எழுதப்பட்டது. இஸ் ரிட்டன்னா எழுதப்பட்டது, பை ஹர்னா அவளால். A novel is written by her. ஷோனா காட்டு அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் ஷோன்னா காட்டப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் ஐ ஷோன் த ட்ரெஸ் பை ஹர். அவளால் எனக்கு ஒரு ஆடை காட்டப்பட்டதா. ஓகேங்களா. வாஸ் முன்னாடி வரும்பொழுது வாஸ் ஐ ஷோன்னா எனக்கு காட்டப்பட்டதா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ட்ரெஸ்னா ஆடை, பை ஹர்னா அவளால். வாஸ் ஐ ஷோன் த ட்ரெஸ் பை ஹர். லேர்ன்னா கற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் பீயிங் லேர்ன்ட்னா கற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃப்ரெஞ்ச் இஸ் பீயிங் லேர்ன்ட் பை மீ. ஃப்ரெஞ்சு மொழி பார்த்தீங்கன்னா என்னால் கற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஃப்ரெஞ்ச்னா ஃப்ரெஞ்சு மொழி. இஸ் பீயிங் லேர்ன்ட்னா கற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, பை மீனா என்னால். ஃப்ரெஞ்ச் இஸ் பீயிங் லேர்ன்ட் பை மீ. டீச்னா கற்றுக்கொடு அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பி தாட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பிக்கப்படும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஸ்பானிஷ் வில் பி தாட் பை ஹர் திஸ் இயர். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவளால் ஸ்பானிஷ் கற்பிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பி தாட்னா கற்பிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் தருது. பை ஹர்னா அவளால். திஸ் இயர்னா இந்த ஆண்டு. ஸ்பானிஷ் வில் பி தாட் பை ஹர் திஸ் இயர். ஸ்கோல்ட்னா பார்த்தீங்கன்னா திட்டு அப்படின்ற அர்த்தம் தருது. இஸ் பீயிங் ஸ்கோல்டட்னா திட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹி இஸ் பீயிங் ஸ்கோல்டட் பை ஹிஸ் மாம். அவன் அவனுடைய அம்மாவால் திட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ வர்றதுனால உங்களுக்கு இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம் தருது. இதே ஷீனா இருக்கிறாள் அப்படின்றது வரும். சரிங்களா. ஹி இஸ் பீயிங் ஸ்கோல்டட் பை ஹிஸ் மாம். ஹீனா அவன், இஸ் பீயிங் ஸ்கோல்டட்னா திட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், பை ஹிஸ் மாம்னா அவனுடைய அம்மாவால் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹி இஸ் பீயிங் ஸ்கோல்டட் பை ஹிஸ் மாம். டூனா செய் அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பி டன்னா செய்யப்படும். The decorations for the annual day will be done by her. ஆண்டு விழாவிற்கான அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா அவளால் செய்யப்படும். டெக்கரேஷன் என்ன அர்த்தம்? அலங்காரங்கள். ஃபார் த ஆனுவல் டேனா ஆண்டு விழாவிற்கான அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பி டன்னா செய்யப்படும், பை ஹர்னா அவளால். த டெக்கரேஷன்ஸ் ஃபார் த ஆனுவல் டே வில் பி டன் பை ஹர். கிவ்னா கோடு அப்படின்னு அர்த்தம் தருது. வாஸ் கிவன்னா வழங்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருது. A gift was given to Manoj by me. மனோஜுக்கு என்னால் ஒரு பரிசு வழங்கப்பட்டது. கிஃப்ட்னா பரிசு, வாஸ் கிவன் வழங்கப்பட்டது, பை மீனா என்னால். டு மனோஜ்னா மனோஜுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. A gift was given to Manoj by me. சேஸ்ட்னா தூரத்து அப்படின்னு அர்த்தம் தருது. வாஸ் பீயிங் சேஸ்ட்னா துரத்தப்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்ற அர்த்தம் தருது. A mouse was being chased by my cat.
ஸோ ஒரு எலி பார்த்தீங்கன்னா என்னுடைய பூனையால் துரத்தப்பட்டு கொண்டு இருந்தது. மவுஸ்னா வந்து எலி, வாஸ் பீங் சேஸ்ட்னா வந்து துரத்தப்பட்டு கொண்டு இருந்தது. பை மை கேட்னா வந்து என்னுடைய பூனையால். எ மவுஸ் வாஸ் பீங் சேஸ்ட் பை மை கேட். கால் ஆஃப்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரத்து செய் அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் கால்ட் ஆஃப்னா வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருது. இந்த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. மீட்டிங்ல வந்து கூட்டம், வாஸ் கால்ட் ஆஃப்னா வந்து ரத்து செய்யப்பட்டது. the meeting was called off. லுக் ஆஃப்டர்னா வந்து பார்த்துக்கொள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கால் ஆஃப்க்கு உங்களுக்கு என்ன வந்தது, ரத்து செய் அப்படின்னு வந்தது. லுக் ஆஃப்டர்னா பார்த்துக்கொள். வாஸ் லுக்டு ஆஃப்டர்னா வந்து பார்த்து கொள்ளப்பட்டான் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. he was looked after by his grandmother. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாட்டியால் பார்த்து கொள்ளப்பட்டான். ஹீனா வந்து அவன், வாஸ் லுக் ஆஃப்டர்னா வந்து வாஸ் லுக்டு ஆஃப்டர்னா வந்து பார்த்து கொள்ளப்பட்டான் அப்படின்ற அர்த்தம் தருது. பை ஹிஸ் கிராண்ட் மதர்னா அவனுடைய பாட்டியால். ஹி வாஸ் லுக்டு ஆஃப்டர் பை ஹிஸ் கிராண்ட் மதர். டு லாக்னா வந்து பூட்ட அப்படின்னு அர்த்தம் தருது. டு பி லாக்டுனா வந்து பூட்டப்பட வேண்டும். The doors are going to be locked at 10 o'clock. ஸோ 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவுகள் பூட்டப்பட போகிறது. சரிங்களா? டோர்ஸ்னா வந்து கதவுகள், ஆர் கோயிங் டு பி லாக்ட்னா வந்து பூட்டப்பட போகிறது. அட் 10 o'clockனா வந்து 10 மணிக்கு. The doors are going to be locked at 10 o'clock. ஸ்பீக் பேசு அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் ஸ்போக்கன்னா வந்து பேசப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் தருது. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பேசப்படுகிறது. இஸ் ஸ்போக்கன்னா பேசப்படுகிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டுனா வந்து உலகம் முழுவதும். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. கிளீன்னா வந்து சுத்தம் செய். ஹேவ் பீன் கிளீன்ட்னா வந்து சுத்தம் செய்யப்பட்டு உள்ளன. த விண்டோஸ் ஹேவ் பீன் கிளீன்டு. ஜன்னல்கள் சுத்தம் செய்யப்பட்டு உள்ளன. விண்டோஸ்னா வந்து ஜன்னல்கள். ஹேவ் பீன் கிளீன்ட்னா வந்து சுத்தம் செய்யப்பட்டு உள்ளன. The windows have been cleaned. ஸ்டார்ட்னா வந்து தொடங்கு அப்படின்னு அர்த்தம் தருது. will have been startedனா வந்து தொடங்கப்பட்டு இருக்கும். The job will have been started by you. வேலை வந்து உங்களால் தொடங்கப்பட்டு இருக்கும். ஜாப்னா வந்து வேலை, will have been startedனா வந்து தொடங்கப்பட்டு இருக்கும். by youனா வந்து உங்களால். The job will have been started by you. இன்வைட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழை அப்படின்ற அர்த்தம் தருது. வேர் இன்வைட்டட்னா வந்து அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. யூ வேர் இன்வைட்டட் பை ஹர் டு த பார்ட்டி. நீங்கள் வந்து விருந்துக்கு அவளால் அழைக்கப்பட்டீர்கள். யூனா வந்து நீங்கள், வேர் இன்வைட்டட்னா வந்து அழைக்கப்பட்டீர்கள். பை ஹர்னா வந்து அவளால், டு த பார்ட்டினா வந்து விருந்திற்கு. யூ வேர் இன்வைட்டட் பை ஹர் டு த பார்ட்டி. ஈட்னா வந்து சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் பீயிங் ஈட்டன்னா வந்து சாப்பிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் பீயிங் ஈட்டன் பை மீ. காலை உணவு என்னால் சாப்பிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து காலை உணவு, இஸ் பீயிங் ஈட்டன்னா வந்து சாப்பிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. பை மீனா வந்து என்னால். த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் பீயிங் ஈட்டன் பை மீ. மேக்னா வந்து உருவாக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. வேர் பீயிங் மேட்னா வந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு இருந்தன அப்படின்ட்டு அர்த்தம் தருது. Invitation cards were being made by them. அவர்களால் அழைப்பிதழ்கள் தயாரிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. இன்விடேஷன் கார்ட்ஸ்னா வந்து அழைப்பிதழ்கள். வேர் பீயிங் மேட்னா வந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. பை தெம்னா வந்து அவர்களால். இன்விடேஷன் கார்ட்ஸ் வேர் பீயிங் மேட் பை தெம். பைனா வந்து வாங்கு அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பி பாட்னா வந்து வாங்கப்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. The refreshments for the party will be bought by her. விருந்துக்கான சிற்றுண்டி மற்றும் பானங்கள் பார்த்தீங்கன்னா அவளால் வாங்கப்பட்டு இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி மற்றும் பானங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃபார் த பார்ட்டினா வந்து விருந்திற்கு. வில் பி பாட்னா வந்து வாங்கப்பட்டு இருக்கும். பை ஹர்னா அவளால். த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஃபார் த பார்ட்டி வில் பி பாட் பை ஹர். கிவ்னா வந்து கோடு அப்படின்னு அர்த்தம் தருது. வில் ஹாவ் பீன் கிவன் வழங்கப்பட்டு இருக்கும். வில் ஹாவ் பீன் கிவன் வந்து வழங்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. The forms will have been given to all the participants by him. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் படிவங்கள் அவரால் வழங்கப்பட்டு இருக்கும். ஃபார்ம்ஸ்னா வந்து படிவங்கள். will have been given என்ன பார்த்தோம், வழங்கப்பட்டு இருக்கும்.
பார்ட்டிசிபென்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ்னா வந்து பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும். பை ஹிம்னா வந்து அவனால் அவரால் அப்படின்னு அர்த்தம் தருது. த ஃபார்ம்ஸ் வில் ஹாவ் பீன் கிவன் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் பை ஹிம். கிவ்னா வந்து கொடு. வாஸ் கிவன்னா வந்து கொடுக்கப்பட்டது. ஷி வாஸ் கிவன் எ புக் ஃபார் ஹர் பர்த்டே. அவளுடைய பிறந்த நாளுக்கு ஒரு புத்தகம் வந்து அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஷி வாஸ் கிவன் எ புக் ஃபார் ஹர் பர்த்டே. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.